கோடை காலத்தில் மழை பெய்து வானிலை மாற்றம் தான், சில மாற்றங்களால இந்த மழை பெய்யுது. ஆனாலும் இந்த மழை நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அதுக்காக ஒரு சிறிய அந்த மழைக்காக ஒரு சிறிய கவிதை ஒன்று எழுதினேன். அதை வாசிக்கிறேன் அம்மா. ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. கோடை மழையோ இன்ப அதிர்ச்சி, கொட்டிடவே நிலமெல்லாம் குளிர்ந்தாச்சு. கோடை மழையோ இன்ப அதிர்ச்சி, கொட்டிடவே நிலமெல்லாம் குளிர்ந்தாச்சு. மனிதனுக்கு மட்டுமா இச்சுகம், மரஞ்செடி கொடிகள் அத்தனைக்கும். மனிதனுக்கு மட்டுமா இச்சுகம், மரஞ்செடி கொடிகள் அத்தனைக்கும். ஆகவே ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. இதமான காற்றை வீசி இயற்கை என்னை பாட்டு பாடி, கொளுத்தும் வெயிலை தனிய வைத்து கொண்டாட்டம்தான் தந்தாலே நம்மை அழைத்து. இதமான காற்றை வீசி இயற்கை என்னை பாட்டு பாடி, கொளுத்தும் வெயிலை தனிய வைத்து கொண்டாட்டம்தான் தந்தாலே நம்மை அழைத்து. அதனால் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. விலங்குகளுக்கு எல்லாம் கும்மாளம், விளையாடி மகிழட்டும் குழந்தையாட்டம். காய்ந்து போன சிறகெல்லாம் பறவைக்கு கச்சிதமா நனைஞ்சு மிருதுவாச்சு. விலங்குகளுக்கெல்லாம் கும்மாளம், விளையாடி மகிழட்டும் குழந்தையாட்டம். காய்ந்து போன சிறகெல்லாம் பறவைக்கு கச்சிதமா நனைஞ்சு மிருதுவாச்சு. அதனால் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. பூக்கள் எல்லாம் விருந்தளிக்க தயாராகி, பூச்சிக்கெல்லாம் அழைப்பிதழும் விடுத்தாச்சு. தும்பி எல்லாம் வட்டம் அடித்து விளையாட தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தாச்சு. பூக்கள் எல்லாம் விருந்தளிக்க தயாராகி, பூச்சிக்கெல்லாம் அழைப்பிதழும் விடுத்தாச்சு. தும்பி எல்லாம் வட்டம் அடித்து விளையாட தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தாச்சு. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. வெயிலுக்கு பயந்துகிட்டு விடுமுறையில் விளையாட போகலைன்னு வருந்திட்ட விளையாட்டு குழந்தைகளுக்கும் வழியாச்சு. விரட்டி பிடித்து விளையாடவும் கிளம்பியாச்சு. வெயிலுக்கு பயந்துகிட்டு விடுமுறையில் விளையாட போகலைன்னு வருந்திட்ட விளையாட்டு குழந்தைகளுக்கும் வழியாச்சு. விரட்டி பிடித்து விளையாடவும் கிளம்பியாச்சு. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. உறவினரை பார்க்கத்தான் போகலைன்னு உற்சாகமே இல்லாத இருந்தவர்க்கு கோடி ரூபாய் பரிசை போல அள்ளி கோடை மழை கொடுத்ததம்மா குதூகலத்தை. உற்சாகமே இல்லாமல் இருந்தவர்க்கு உறவினரை பார்க்கத்தான் போகலைன்னு உற்சாகமே இல்லாமல் இருந்தவர்க்கு கோடி ரூபாய் பரிசை போல அள்ளி கோடை மழை கொடுத்ததம்மா குதூகலத்தை. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. பயிரெல்லாம் வாடுதுன்னு உழவரோட பதைச்ச நெஞ்சமெல்லாம் பக்குவமாய் மழையை பார்த்து அமைதியாச்சு. மண்ணெல்லாம் நனைஞ்சு ஈரமாச்சு. பயிரெல்லாம் வாடுதுன்னு உழவரோட பதைச்ச நெஞ்சமெல்லாம் பக்குவமாய் மழையை பார்த்து அமைதியாச்சு. மண்ணெல்லாம் நனைஞ்சு ஈரமாச்சு. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. தண்ணீர் பஞ்சம் ஒரு பக்கம் வாட்டிடவே தான் இருக்க பயமேனு கோடை மழை ஏரி குளம் நிரப்பி தந்தாச்சு. ஏற்றமான வாழ்வும் வந்தாச்சு. தண்ணீர் பஞ்சம் ஒரு பக்கம் வாட்டிடவே தான் இருக்க பயமேனு கோடை மழை ஏரி குளம் நிரப்பி தந்தாச்சு. ஏற்றமான வாழ்வும் வந்தாச்சு. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. உற்ற நோயும் உருக்குலைந்து போயாச்சு. உள்ளமெல்லாம் இன்பமது நிறைஞ்சாச்சு. உற்ற நோயும் உருக்குலைந்து போயாச்சு. உள்ளமெல்லாம் இன்பமது நிறைஞ்சாச்சு. உதவிட்ட வானிலையை எப்போதும் உளமாற நன்றி கூற மறப்பேனோ. உதவிட்ட வானிலையை எப்போதும் உளமாற நன்றி கூற மறப்பேனோ. அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. மகிழ்ச்சியூட்டும் கோடை மழையால் மனதை வருத்தும் இன்னல்களும் உண்டு. மகிழ்ச்சியூட்டும் கோடை மழையால் மனதை வருத்தும் இன்னல்களும் உண்டு. இன்பத் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு
இயல்பாய் வாழ்வதே வாழ்வாகும். இன்ப துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இயல்பாய் வாழ்வதே வாழ்வாகும். அதனால்தான் ஆண்டுதோறும் வேண்டும் இந்த கோடை மழை. வாய்ப்பளித்ததற்கு நன்றி அம்மா. இப்பதான் தெரியுது ஏன் உங்க மாணவ மாணவிகள் எல்லாம் இவ்வளவு சிறப்பா இருக்காங்க. ரசிச்சு அழகா சிறப்பா அருமையா எழுதியிருக்கீங்க இந்த கவிதை. உங்களுடைய திறமை, உங்களுடைய ரசனை, உங்களுடைய அந்த சொல்லாடல் எல்லாமே நீங்க ஒரு நல்ல ஆளுமைன்னு தெரியுது. குழந்தைகளும் இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு சிறப்பா பண்றாங்கிறது நல்ல ஒரு ஆசிரியருக்கு எடுத்துக்காட்டா, நல்ல ஒரு கவிஞராகவும் சிறப்பா எழுதியிருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரசனையோட அப்படியே இன்னும் அப்படியே நிறைய சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்குங்க. சிறப்பு சிறப்பு, அருமையா இருக்கு. நன்றியம்மா, நன்றியம்மா. மிகவும் சிறப்பா இருந்தது உங்க கவிதை வரிகள் ஒவ்வொன்றுமே எதிர்கை மேலையோட கருத்து நிறைஞ்சு இருந்தது. அதாவது உங்க பசங்க தான் அம்மா சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு சிறப்பா பேசுறாங்கனாக்கா நீங்க பிள்ளைங்களை அதாவது மாணவர்களை கண்டிப்போட சொன்னா பசங்க செய்யாதுங்க, பயன்தான் வரும். ஆனா நீங்க நீங்க கவிதை வாசிக்க அப்படியே சிரிச்ச முகத்தோட வாசிக்கிறீங்க. அதே பிள்ளைங்க சிரிச்ச முகத்தோட நீங்க கற்றுக் கொடுக்கும் போது பாசமா அவர் பெற்ற தாய் கிட்ட இருக்கிற பாசத்தை விட ஆசிரியர் கிட்ட அந்த பாசம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு அதுவும் அதாவது அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்கனாக்கா எது செய்ய, அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் இது பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. ஆனா அரசு பள்ளி தான். ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா அந்த பசங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களை விட டேலண்டா இருக்காங்க. ஒவ்வொரு பேச்சாகட்டும் இதுவா இருக்கட்டும். அதே மாதிரி அவங்களுக்குலாம் இதே போல நம்ம சாதனை அமைப்புங்க ஊக்கப்படுத்துறாங்க. உண்மையா அந்த ஊக்கம் அவங்க வெளியுறவு கண்டிப்பா அடையாளப்படுத்தும். இப்படி ஒரு சிறந்த ஆசிரியர்களா உங்க மாணவர் கிடைச்சிருக்கு. உண்மையா மாணவர் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு கூட ஒரு மாணவர் கிடைச்சிருக்கு. அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பெற்றோர்கள் மனதில் இடம் பிடிப்பீங்க. இன்னும் நீங்க ஒரு சிறந்த ஒரு நல்லாசிரியர் விருது வாங்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. நிச்சயமா வாங்கி அது கூடி சீக்கிரம் நடக்கும். ஏன்னா ஒரு கள்ளங்கமலம் இல்லாம ஒரு சிரிச்ச முகத்தோட எல்லாருமே இதுவா பேசுறீங்க. அது பெரிய ஒரு ஏன்னா ஒரு படிச்சுக்கிறோம், ஒரு டீச்சரா இருக்கனாக்கா அது ஒரு திமிர் இல்ல. இப்ப மீனாமலாம் பாருங்க, ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க, அந்த ஒரு எப்பயுமே சிரிச்ச முகம் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, அப்படியே சிரிச்ச முகத்தோட பேசுறீங்க. நிச்சயமா உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு இது இருக்கு. நல்லா விருது வாங்குங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுவும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய மாணவர்களும் சிறமைக்கு வருவாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. நன்றி 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 வள்ளி ஆசிரியர் அவர்களே. இந்த 1 மணி நேரமும் நீங்க ரொம்ப பயனுள்ள நல்ல நிகழ்ச்சியை தந்திருக்கீங்க. இந்த சுற்றுப்புற சூழல் இந்த சாதனை நிகழ்ச்சியில் தங்களுடைய நிகழ்ச்சி ஒரு மெருகேற்றும் விதமாக, இதோட மதிப்பை கூட்டும் விதமாக இருந்தது. இவ்வளவு மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கு எங்களது அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. இந்த பங்களிப்பை தந்த தங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து எங்களோடு இணைந்து பயணிக்குமாறு தங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் அம்மா. ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வேலூர் முத்தமிழ் சங்கமம் பி த சேஞ்ச் சார்பாக தங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா, நன்றி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி, சிறப்புமா.